நிலா சேவை மைய அறக்கட்டளை 11ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கவிதை வாசிப்பரங்கம் சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு. இவ்விழாவில் புரட்சிக் கவிஞர் மன்ற தலைவர் வரதராஜன் தலைமை ஏற்க நிலா அறக்கட்டளை தலைவர் கவிக்குயில் கணேசன் வரவேற்று பேசிட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாவட்டத் தலைவர் கவிஞர் செல்லா கவிஞர் கோ ஆகியோர் முன்னிலை வகிக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் சூரியன் பண்பலை தொகுப்பாளர் மதுரமதினி அபிநயா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற கவிஞர் இரா ரவி மற்றும் மிச்சம் இருக்கும் மனிதர்கள் கவிதை நூல் எழுதிய கவிஞர் பொன்பாண்டியன் கவிதை வாசித்த கவிஞர்களுக்கு பாராட்டு நினைவு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கினர். இவ்விழாவில் அறக்கட்டளை இணைத்தலைவர் ரத்தீஷ் பாபு, வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி, வேளாந்தரை குமாரி லட்சுமி, இளைய நேதாஜி சுவாமிநாதன், ரோட்டரி நாகராஜன், பேராசிரியர் அதிவீரபாண்டியன், பொருளாளர் ஆனந்தி கணேசன், சிவாலயா நாட்டிய பள்ளி ஆசிரியர் சிவரஞ்சனி, சாந்தி மகாலிங்கம், உமா மகேஸ்வரி, டாக்டர் நீத்தி, நிலா முருகேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிட இலக்கிய மன்ற அமைப்பாளர் கவிஞர் பாலகிருஷ்ணன் நன்றி உரை கூறினார். நம்ம தமிழ்ச்செம்மல் இரா ரவியோட குடும்பத்தினர் சார்பாகவும் இலக்கிய மதுரையினுடைய 16 லட்சம் மக்கள் 18 லட்சம் மக்கள் இருக்கிற மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு தகுதியான இவரை இந்த ஆண்டு கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சுற்றுலாத்துறையில் சாதாரண அலுவலராக சேர்ந்து மாவட்ட துணை அதிகாரியாக பணியாற்றி ஒரு நிமிஷம் கூடியும் அந்த சுற்றுலாத்துறையில் கெட்ட பேர் வாங்காமல் நல்ல பணியாற்றி அதோடு தமிழ் பணி வர்றவங்களுக்கெல்லாம் புத்தகம், யார் யார் அந்த இதுக்கு அரண்மனைக்கு வந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தகம், யார் யார் வானூர்தியில் இறங்கி வந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தகம், அவர்கள் தமிழில் யார் யார் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் களஞ்சியம், நடமாடும் ஒரு தகவல் களஞ்சியம். யாரை பற்றி கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் மறுநிமிடம் தகவல் தந்துடுவார். அவ்வளவு ஞானம் படைத்தவர் ஒரு சாதாரண அரசு ஊழியர். அவர் 31 நூல்களை தமிழுக்கு படைக்கணுங்கிறது ஒரு பெரிய சாதனை. ஒரு புத்தகம் 2 புத்தகம் எழுதினவனே எழுத்தாளர் கவிஞர்னு ஃப்ளெக்ஸ் போர்டு போட்டு அவனா ஒரு 10 பேரை கூப்பிட்டு இது பண்ணுற இடத்துல எதையுமே ஆடம்பரம் இல்லாமல் அவர் ஒரு 5000-6000 இலக்கிய நிகழ்ச்சி போயிருப்பார். நம்ம பேராசிரியர் முனைவர் இரா மோகனோட அடுக்க தொண்டராக இருந்தார். ஒவ்வொன்றும் அவரை பற்றி நான் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் எனக்கு கடைசியாக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால என்ன இதாக இருக்குது. அவ்வளவு இது ஞானத்தோடு ஒவ்வொன்றும் எழுதி வெளியிட்டு 31 நூல்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மற்ற வசதி வாய்ப்புடையவர்கள் எழுதுகிறாங்க. அதெல்லாம் பெருசு கிடையாது. ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணி நேரத்தெல்லாம் அந்த தமிழுக்குன்னு இது பண்ணி 31 நூல்கள். அவரோட இதோட சிறப்பு என்னன்னா, நீங்கள் எல்லாரும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கல்லூரியில் படித்ததில்லை. பிஏஓ, எம்ஏஓ, எம்ஃபில்லோ, பிஹெச்டிஓ படித்ததில்லை. ஆனால் அவர் எழுதிய கவிதை கல்லூரியில் பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம இந்த பாரதிதாசனை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா. பாரதிதாசன் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்து ஆசிரியர். பல்கலைக்கழகத்துக்கு அவர் பேரை வைக்கிறோம். பல்கலைக்கழகத்துக்கு அவரோட பேரை வைக்கிறோம். ஏன்னா அவரோட உழைப்பு தான், பாரதிதாசனோட உழைப்பு தான் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு பேரை வைக்கிறோம். இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் துணைவேந்தராகவும் சேர்ந்தவங்களாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பல குற்றச்சாட்டில் பல இதில் போகிறாங்க. ஆனால் ஒரு அரசு ஊழியர் சம்பளம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தோம் என்று மட்டும் வாழாமல்
31 கவிதை நூல்களை படைத்து அதோடு எங்கெங்கே போனாலும் தமிழ் பணியை செய்து வந்த அவருக்கு நம்ம உண்மையிலே பாராட்டுவதற்கு 16 லட்சம் பேரில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 10,000 பேருக்கு சார்பாக வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களே, வருகை புரிந்துள்ள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நான் விருது பெற்றதை கூட இந்த நாளை பெருமையாக கருதுகிறேன். அதே மாதிரி வரதராசன் ஐயா, நான் பார்த்தீங்கன்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு பஜனை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு பெரியார் புத்தகங்களை படிக்க வச்சு மடை மாற்றி என்னை ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதனாக மாற்றினது அன்னை வரதராசன் தான். இன்றைக்கி வரைக்கும் நான் நன்றியோடு இருக்கேன். அதே மாதிரி ஐயா மணிவண்ணன் ஐயா எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார். நான் தமிழ்ச்செம்மல் விருது வாங்கினோன்னா ஐயாட்ட தொலைபேசியில் சொன்னேன். அப்போ சென்னையில் கண்காணிப்பாளராக காவல் கண்காணிப்பாளராக பணியில் இருக்கார். ஐயா இந்த மாதிரி விருது வாங்கிட்டேன்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துருங்கன்னார். இல்லை வேணாங்கய்யா, உங்களுக்கு தொந்தரவு வேண்டாங்கய்யான்னு. இல்லைன்னு சொல்லி ஒரு காவலரே நான் தங்கியிருக்க அறைக்கு அனுப்பிச்சி விட்டார். காவலர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கண்காணிப்பாளர்கள் தங்கியிருக்க அந்த அறையில் போயிட்டு அவருடைய மகிழுந்தில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கண்காணிப்பாளர், ஐஜி அந்த மாதிரி உள்ள உயர் அதிகாரிகள் போகக்கூடிய வழியில் என்னையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த காவலரெல்லாம் சல்யூட் அடித்து அந்த அரசு மரியாதையெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மனிதர். அதனால் மறக்கவே முடியாது. அவர் இவ்வளோ நேரம் இருந்து சிறப்புரையாற்றினதுக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது இவ்வளோ பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மொழி அதனாலே தமிழர் என்று பெருமை கொள்வோம். தமிழ் தாய்க்கு என் வணக்கம். இங்கே மிக அற்புதமாக 11வது ஆண்டு. இது ஒரு பெரிய இலக்கிய விழான்னா எங்கெங்கே இருந்தோ ஆளை கூப்பிடணும் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. முடிவு பண்ணியாச்சுன்னா எல்லாமே நம்ம ஒரு குழுமம் மாதிரி தான், ஒரு கம்பெனி, அவ்வளோதான். அடுத்து நண்பர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படின்னும் போது இந்த விழா தொடர்ந்து நடக்க இந்த இடத்தை நல்கி நீங்கள் இந்த விழா மற்றும் இல்லை எந்த விழாவுக்கும் நீங்கள் தமிழ் விழாவுக்கு பயன்படுத்திக்கிறலாம் ஒரு நம்பிக்கையை ஊட்டி நமக்கெல்லாம் இந்த மணியம்மை பள்ளியை வழங்கிய அருமை அண்ணன், எங்கள் வழிகாட்டி, புரட்சி கவிஞர் மன்றத்தின் தலைவர் பி. வரதராசன் அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார். இலக்கிய மன்றத்தின் 11ஆம் ஆண்டு விழா பாட்டரங்க, படிப்பரங்க, நிலா விருது வழங்கி பாராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஊக்கமாக செயலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நமது அருமைக்குரிய இளவல் தம்பி கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து இந்த நோக்கத்திற்கு உரம் சேர்த்து கொண்டிருக்கிற நமது மரியாதைக்குரிய பாவலர் செல்லா அவர்களே, குறும்பட இயக்குனர் பாவலர் கோ அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய காவல்துறை பணிக்கு பின்னாலே பணி நிறைவு பெற்று நடக்கிற முதல் நிகழ்ச்சியாக இதில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் மணிவண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிற மதுரை மதினி அபிநயா அவர்களே, பாவலர் குமாரி லட்சுமி அவர்களே, அருமைக்குரிய தோழர் பொதுவாழ்வு புகழாளர் நேதாஜி அவர்களே, அம்மாசி அவர்களே, அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாவலர்கள் உஷா மகேஸ்வரி அவர்களே, என்னுடைய அருமை இளவல் சுந்தரமூர்த்தி அவர்களே, சொல்கிறேன், அவங்க தானே பாராட்டு பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியிலே பாராட்டு பெற இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ் செம்மல் விருதினை பெற்றிருக்கிற எங்கள் அருமைக்குரிய இளவல் குறும்பா பாவலர் ரவி அவர்களே, மிச்சமிருக்கும் மனிதர்கள் என்கிற நூலை இயற்றி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பாவலர் பொன்பாண்டி அவர்களே,
அப்போது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கலையை தொடக்கத்திலேயே மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக ஊட்டுகிற வகையில் இங்கே ஒரு நாட்டியத்தை செயல்படுத்தி காட்டிய அந்த நாட்டிய பள்ளியினுடைய ஆசிரியர் சிவரஞ்சனி அவர்களே, ஒரு 10 இளைஞர்கள் இங்கே சிறப்பாக ஆடினாங்க. பொதுவாக நடன கலைஞர்களே, நாட்டியம் ஆடினவர்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இருந்தாலும் அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேரை கேட்டேன். திரேசா, மோனிசா, தன்யா, சௌந்தர்யா, ஜீவா, காசினி, நிகிதா, சாரு, பத்மா, ஸ்ரீமதி, இவங்கெல்லாம் இங்கே வந்து ஆடினாங்க. 10 பேரை சரியாக சொல்லிட்டேன், ஏன்னா எழுதி வச்சுருக்கேன். அதுபோல் இங்கே கடைசியாக வந்தார் தம்பி, பாட்டரங்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. பெரியவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஐயா குறும்பா, அவர் பாவலர், தமிழின் மூத்த முது தமிழறிஞர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கூடிய ஐயாலாம் வந்தாங்க. ஆமாம், இல்லை சொல்கிறேன், குரலடியான் அவர்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா அதில் வயதில் ரொம்ப அகவை குறைவாக, அவர் சொன்னது போல் எந்த துண்டு சித்தும் இல்லாமல் நல்ல தன்னம்பிக்கையோடு, ஏன்னா அது மரபு அப்படி. அவங்க பாவலர் குமாரி லட்சுமியுடைய பேரனால ராஜேஷ் பிரணவ் அவர்களே, இவங்கெல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க. பொதுவாக இது தொடர்ந்து இது மாதிரி நடக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, நீங்கள் மன அளவில் ஒரு உற்சாகம் ஊட்டம் பெறுவீங்க. நீங்கள் மற்ற எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் வெறும் உணர்ச்சி மட்டும் இருக்கும். இங்கே உணர்ச்சியும் அறிவு இருக்கும். வெறும் உணர்ச்சின்னா அதோட போயிடும், அது ஒரு திரைப்படம் மாதிரி. ஆனால் இந்த கலை இருக்குது பாருங்கள், கலை பண்பாட்டு சூழல் என்பது நம்மளை அறிவும் உணர்ச்சியுமா ஆகும். அதனால் அதில் இவங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஆசிரியருக்கு ஒரு வேண்டுகோள், கலைனா என்ன அப்படின்னா தொழில்நுட்பத்திறன், அழகு உணர்ச்சி, சக்தி, கருத்தியல் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் படைப்பு, கற்பனைத்திறன், இவெல்லாம் சேர்ந்தது தான் கலை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் மேடையில் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரியான இறை பாடல்கள் பாடுவதில் எங்களுக்கு சங்கடம் இல்லை. ஆனால் கலைனா என்னன்னா, நீங்கள் முதல்ல இசை வடிவம்ன்றது செம்பாலைங்கிற இசை தான். முல்லைத்திணையில் தான் முதல்ல வந்துச்சு. அது எதில் வந்துச்சுன்னா புல்லாங்குழலில் வந்துச்சு. அவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற போது அந்த இதில் உள்ளே போய் காற்று வந்ததை பார்த்து புல்லாங்குழலை படிக்க கற்றுக்கிட்டான். அதுக்கு பேர் தான் முதல் இசை, ஆதி இசை செம்பாலை. ஆனால் இப்போ என்ன கொடுமைன்னா, அந்த செம்பாலைன்னா யாருக்கும் தெரியாது, ஹரி ஆம்போதினா தான் தெரியும். இப்படி நம்மளுடைய மொழியும் இசையும் களவாடப்பட்டு அல்லது நசுக்கப்பட்டு ஆதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த கலைங்கிற கூத்து இருக்குது பாருங்கள், அதை வந்து எல்லா வடிவத்திலையும் கொண்டு போகணும். இயற்கையை சொல்லணும், பாடலை சொல்லணும், அதுபோல் நீங்கள் இறையை சொல்லுங்கள், வேளாண் சொல்லலை. இன்றைக்கி நடப்பில் என்ன நடக்குது இப்போ பாருங்கள், பெண்ணுரிமை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, பதவியில் இருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்கன்னா ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் முடியுமா? உங்கள் பாட்டி இப்படி சுடிதார் போட முடியுமா? இல்லை வெளியே வர முடியுமா? எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இதெல்லாம் நீங்கள் கொண்டு செல்லலைன்னா இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிற்போக்காக போயிடுவீங்க. அதனால் வெறும் உணர்ச்சி வெற்றி பெறாது, அறிவுணர்ச்சி வெற்றி பெறும் என்று உங்களிடத்தில் அன்பான தோழமையான வேண்டுகோளை வச்சு, அடுத்து எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி இது மாதிரி கலவையாக செய்யுங்க. இப்போ நிலான்னு பேர் வச்சுருக்காரு, நிலான்னு பேர் வச்சா எல்லா பேருக்கும் என்ன கேட்குங்க? நான் இன்னைக்கு கேட்டேன் ஒருத்தட்ட, நிலானா என்னங்க என்ன? உடனே அவர் சொல்ல என்ன தெரியுமா, காதலன் காதலியை பார்த்து சொல்லுகிற சொல்லுனா. ஏயா, புரட்சி பாவலர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவது கற்பனைன்னா எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சான்று. அவர்கிட்ட கேட்டாங்க, நிலானா என்னென்னு சொன்னார்னா, பசுச்சவன் வயிறு இருக்கு பாருங்க, அதை பார்த்தா அந்த நிலா தண்ணியில் தெரிஞ்சிச்சான். அவர் பார்த்தோன்னா பசுச்சவனுடைய ஒரு சோற்று குவளை போல தெரிஞ்சான். அவரும் பார்த்துருக்கிறாரு. இப்போ நான் கேட்ட ஒரு நண்பரும் பார்த்துருக்கிறாரு. இப்படி பல்வேறு பார்வைகள் இருந்தாலும் எவையெல்லாம் மக்களுக்கு பயன்படுமோ அந்த பண்பாட்டு சூழலை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது மாதிரி தொடர்ந்து நல்லா செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இயற்கையாக இயல்பாக இந்த மொழியையும் இனத்தையும் காப்பாற்றணும்னா நம்ம இதெல்லாம் செய்யணும். நான் எப்படி செம்பாலையெல்லாம் சொன்ன பாருங்க, அது மாதிரி. அதனால் நீங்கள் தொடர்ந்து இப்படியான கலைகளை உருவாக்குகிற பண்பாட்டு சூழலை தம்பி கணேசன் நல்லா செய்கிறாரு. அதனால் நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது உண்டு, ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து
நம்மளுடைய அடிப்படையை இப்போ மறந்துடக்கூடாது. இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல மொழிகள் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் வடநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ ராஜஸ்தான் மொழி இங்கே இல்லை. இப்படி மொழியில் இப்போ வந்தால் கேட்பேன் நான், சில பேர் கேட்பாங்க ஹாயின்வாங்க, பாயின்வாங்க. நான் சின்ன பிள்ளை பாய் இருந்துச்சு, ஏன்ப்பா நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அப்படி கேட்குறது. அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, தேங்க்ஸ்னுவாங்க. ஏன் நன்றின்னு சொல்லுங்களேன் அவங்க. இல்லைங்க அது அப்படி பழகிடுச்சு. நாங்கள் அடித்தா வலிச்சிச்சுன்னா அம்மானுமையா மம்மி டாடிங்கன்னு கேட்பேன். அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மொழியை மறந்து விடக்கூடாது. மொழி என்பது தான் நமது மூச்சு காற்று போல. அடிக்கடி நம்ம மூச்சு உரம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை எப்போ சிக்கல் வருதோ அன்றைக்கி தான் பார்ப்போம். அதனால் அந்த சிக்கல் வர்றதுக்குள்ள நாம் மொழியை காப்பாற்றணும், இந்த இனத்தை காப்பாற்றணும். ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாரையும் பாருங்கள், அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்துச்சு. இன்றைக்கி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது தலைவர் தந்தை பெரியாருடைய திராவிட இயக்கத்தினுடைய செயல். அந்த சிந்தனைகளை நாம் நன்றியோடு பின்பற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து தம்பி கணேசன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த பகுதியில் நாங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். நான் 114 முறை ரத்தம் கொடுத்துருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா என் பெருமைக்கு சொல்லலாம். அப்படி மக்கள் பயன்பாட்டுக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுபோல் தம்பி அவர் குறும்பா பாவலராக ரெடியாக இருக்கட்டும், தம்பி கணேசனாக இருக்குன்னா எங்களை பின்பற்றி வந்து வழி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியாக தொடர்ந்து வருகிற அந்த இளைஞர்களை பாராட்டி நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். சான்றோர் பெருமக்களே, இந்த இனிய விழாவினுடைய தலைவர் பெரியார் பெருந்தொண்டர் அன்புக்குரிய ஐயா பி வரதராஜனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற காவல் பணியிலிருந்து இப்போதான் விடுதலையாக இருக்கிறாரு அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய மிகச்சிறந்த கவிஞர் அவர், ஆய்வு அறிஞர். காவல்துறையிலே இருந்து சட்டத்துறையிலே படித்து அதிலேயும் கூட ஒரு முனைவர் பட்டம் வாங்கி இருக்கிற அற்புதமான வாசிப்பாளர். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்புக்குரிய ஐயா மணிவண்ணன் உள்பட இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவரும் எனது இலக்கிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தையும், இங்கே கீழே அமர்ந்திருக்கிற அன்பு தோழர் அமாவாசை உள்பட அம்மா உள்பட அனைவரையும் நான் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் ஒரு முறை நான் விழித்துக் கொண்டிருந்தால் நேரம் போய்விடும். சரியாக 4 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அந்த 4ல் 2 நிமிடம் எனது அன்பு தம்பி கணேசனுக்கு, 2 நிமிடம் எனது அன்புக்குரிய சகோதரர் இரா ரவி அவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு என்ன சொல்வது, அது ஒரு முதிர்ந்த சொற்சித்தரம் போல இன்றைக்கு ஐயா வந்து தன் தலைமை உரையில் அற்புதமாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். தமிழருடைய பண்பாட்டு நாகரிகத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு கால சூழல் எப்படி இருக்கிறது என்பதை இதைவிட நாகரிகமாக யாரும் சொல்லிவிட முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இது எதுக்காக சொல்கிறேன் என்றால், இந்த தெரு வந்து சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெரு. மதுரை மாநகரே உலகம் இயக்குகிற ஒரு மாபெரும் முதிய பண்பாட்டு நகரம். அது நமக்கெல்லாம் தெரியும். அதில் வாழ்கிறோம் என்பது நமக்கு பெருமை. அந்த பெருமிதத்தோடு மற்றும் சில செய்திகளை நாம் சேர்ந்தே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த வடக்கு மாசி மேலமாசி வீதிகளும் இது கோவிலை ஒட்டியிருக்கிற அனைத்து வீதிகளும் பல 100 ஆண்டுகளாக இது போன்ற எழில்மிகு கலை விழாக்களை, பண்பாட்டு விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பதுதான் அந்த மதுரையுடைய சிறப்பு. அதனுடைய ஒரு புள்ளியாக இன்றைக்கு எனது அன்புக்குரிய இளவல் அன்பு சகோதரர் இரா கணேசன் அவர்கள், கவிஞர் கணேசன் அவர்கள், அவரோடு அன்பு நண்பர் பொன்பாண்டி மற்றும் பாலகிருஷ்ணன் போன்ற அன்பு நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த தொடர்ச்சியை விடுபடாமல் இந்த மண்ணிற்கு நாம் தர வேண்டும், அதனுடைய பெருமையை தக்க வைக்க வேண்டும், வடக்கு மாசி வீதியினுடைய பெருமையை தக்க வைக்க வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு 11வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருப்பது என்பது மிகச்சால சிறந்த ஒரு நல்ல ஒரு சேவை என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக அவருக்கு ஒரு நல்ல கைதட்டை நம்ம கொடுத்துடலாம். இவரை வழிநடத்திய பெருமக்கள் 80களிலே இருந்து மதுரை வீதியிலே மிக சிறப்பாக அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் போதெல்லாம் அன்பு தம்பி அவர்களோடு இருந்து 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 பழகி பக்குவப்பட்டவர். அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய இன்று மறைந்து விட்ட மாமதுரை கவிஞர் பேரவையினுடைய கவிமாமணி வீரவாண்டிய தென்னவன் அவர்களிடமும், அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய மறைந்த நமது தந்தையார் திருச்சி சந்தர் அவர்களுடைய முத்தமிழ் அறக்கட்டளையின் வாயிலாகவும், அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய நெல்லை சுப்பையா அவர்களுடைய
கவிதை உறவு அமைப்பின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு அமைப்புகளில் ஒரு மையப்புள்ளியாக தம்பி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். ஒரு நிகழ்ச்சியை நாம் அழைத்தாலும் அழைக்காட்டியும் அண்ணே நீங்கள் என்ன மறந்தால் கூட பரவாயில்ல நான் வந்துடுவேன் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரை நடத்தி கொடுக்குற அருமையான ஒரு மனிதர். அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், நாமெல்லாம் தொடர்ந்து வந்து வாழ்த்த வேண்டும். அன்புக்குரிய வணக்கம். அடுத்ததாக கவிஞர் இரா ரவி அவர்கள், மதுரையினுடைய உலக முகம். நான் அப்படிதான் அவரை பார்க்குறேன். மதுரை என்பதே மிகச்சிறந்த ஒரு நகரம் தான், உலகம் பூரா அறிந்த நகரம் தான். அதில் இவருடைய முகம் உலக முகம். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் ஒரு செய்தியை மிக விரைவாக உலகத்தின் கடைக்கோடியிலே இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து இரா ரவி மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் பல வகையில் சுணக்கம் இருக்கும், பல வகையான ஒரு சிந்தனை போக்குகள் இருக்கும். அவர்கிட்ட வந்து மனமாச்சரியங்களை கலந்து எந்த அமைப்பு என்று பார்க்க மாட்டார். இவர் மூத்தவர், இவர் இளையவர், இவர் கவிதை உலகிலே கொடிகட்டி பிறப்பவர், இவர் கவிதை வாசிப்பதற்கு இப்போ அந்த தம்பி இங்கே நம்ம ராஜேஷா பிரணவ் அவர்கள் அருமையாக அவங்க கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவர் முகநூலில் அது ஒரு முக்கியமான செய்தியாக உலகத்தின் அனைத்து பகுதியும் கொண்டு சேர்க்கிற ஆற்றலாளர். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்து நான் அவரோடு பழகுவது 1980களின் பிற்பகுதியிலிருந்து பழகி கொண்டிருக்கிறேன். அன்றையிலிருந்து இன்று வரை நான் அவரிடம் வியந்து பார்ப்பது என்னவென்று சொன்னால், அவர் தொடர்பு முகவரிகளையும் தொடர்பு எண்களையும் கையில் வைத்து கொண்டிருப்பார். யாராவது ஒருத்தர் மேடைக்கு புதுசாக வர்றாருன்னா அவரை கூப்பிட்டு பாராட்டி அவர் கையிலேயே இந்த முகவரியையும் தொடர்பு எண்களையும் கொடுத்து இவங்ககிட்ட பேசுங்க, இந்த கவிதையை இங்கே அனுப்புங்க, இந்த கவிதையை இந்த பத்திரிகை அனுப்புங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையும் இல்லை, உலகம் முழுதும் இருக்கிற தமிழ் பத்திரிகை என்ன இருக்கிறதோ, எனக்கே ஒரு 30 பத்திரிகையினுடைய எண்ணை அவர் கொடுத்துருக்கிறாரு, தொடர்பு கொடுத்துருக்கிறாரு. நான் தான் ரொம்ப சோம்பேறி, நான் அதை செய்தது இல்லை. ஆனாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் ஒன்று. 2, இந்த அமைப்பினுடைய அரசியலிலே அவர் சிக்கிக்கொள்வதே இல்லை. எல்லா அமைப்புக்கும் போவார், எல்லா அமைப்புக்கும் சேவை செய்வார், எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையார். அது எப்படி சாத்தியம் என்பது நீ அவர்கிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளை பேர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், கல்லாங்கவடம் இல்லாமல் அனைவரையும் வாழ்த்துகிற உள்ளம் உள்ளவர், கவிதையையும் இலக்கியம் உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியவர். அந்த அற்புத உள்ளத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மிகவும் காலதமாக தான் செம்மொழி விருது கொடுத்திருக்கிறது. அரசுக்கும் நன்றி. எனது நண்பர் இரா ரவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். பொதுவாக ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, பேச்சாளர் சுமாராக எவ்வளோ நேரம் பேசுவார், அவர் எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசுவார் என்ற பேச்சு என்னை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக கவனமாக சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பெரியார் அரங்கத்திலே, புரட்சி கவிஞர் மன்றத்திலே மீனாட்சி நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதைவிட ஒருமைப்பாட்டுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பெயர் போன்ற ஒரு நகரம் தமிழ்நாட்டிலே இருக்க முடியுமா என்பது சந்தேகம். அதிலும் பெரியார் கொண்ட தலைமையேற்றிருக்கும் இந்த விழாவிலே பரதக்கலையின் மூலமாக இந்த பள்ளி வளாகத்தை தமிழ் கலைக்கூடமாக மாற்றியிருக்கும் பரதநாட்டிய தாரகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைகள் வழங்கி, சுருக்கமாக வழங்கி பெயரெடுத்து சென்றிருக்கும் நாளைய பெருங்கவிஞர்களை தலை தாழ்த்தி வணங்குகின்றேன். அதிலும் அந்த சின்ன தம்பி பிரணவ் கவிதை வாசித்த பொழுது என்னை நானே பார்ப்பது போல் இருந்தது. பெருமையாக சொல்லவில்லை, இங்கே இருக்கிற கவிஞர்களுக்கெல்லாம் தெரியும், நான் கவியரங்கத்திலே கவிதை வாசித்தால் தாள் இல்லாமல் தாளை பார்க்காமல் வாசிப்பேன். அத்தனை பேருக்கும் தெரியும். அது பெருமையாக சொல்லவில்லை, தாளை பார்த்தால் எனக்கு கவிதை வராது, அதனுடைய பலவீனம். பல பேர் எவ்வளவு நீள கவிதையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்காமல் சொல்லிவிடுகிறீர்களே, உட்கார்ந்து மனப்பாடம் செய்வீர்களா என்று கேட்பாங்க. இது அப்படியே உட்கார்ந்து மனப்பாடம் செய்கிற விஷயம்லாம் கிடையாது. நான் எழுதுகிற கவிதையை நான் சொல்கிறேன், இன்னொருத்தர் கவிதையை நான் மனப்பாடமாக சொன்னார் தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அவர் புற்கை பாண்டி கூட தலைவராக நடத்தும் பொழுதெல்லாம் என்னை கேட்பார், இன்றைக்கு நீங்கள் தாளை பார்த்து சொல்ல போகிறீர்களா ஆளை பார்த்து சொல்ல போகிறீர்களா என்று கேட்பார். நான் மறுபடியும் சொல்வேன், நான் தாளை பார்த்து சொல்லவில்லை, ஆளை பார்த்து தான் பேசுவேன் சொல்வேன். அதை போல அந்த தம்பி இந்த வயதிலேயே எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் எழுதியது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சொல்லுவதில் தான் உயிர் இருக்கிறது. அந்த உயிரோட்டத்தை கவிதைக்கு கொடுத்த அந்த சின்ன தம்பி நான் சிறம் தாழ்த்தி வணங்கி, ஒருவரை அவர் அனுப்பிய போது அங்கேதான் சாத்தூர் சேகரனார் என்ற தமிழ் அறிஞரை நான் சந்தித்தேன். அவரை யதார்த்தமாக மதுரைக்கு அழைத்து வந்தோம். ஒரு நாள் பேச்சாளர் அல்ல, அவரிடம்
வாழ்நாள் முழுவதும் பேசுவதற்கு விஷயம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவரை தொடர்ந்து அழைத்து வந்து கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி அவர்களுக்கு பரிசளித்து சான்றிதழ் அளித்து கவிக்குள் கணேசன் எல்லாம் அதற்கு தூண்டுகோலாக இருந்த நண்பர். அப்படி ஒரு பெரிய நிகழ்வை நிகழ்த்துவதற்கு மதுரையில் ஒரு சரித்திரம் படைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இரா ரவி அவருடைய நட்பு என்பதை நான் இந்த மன்றத்திலே பெருமையோடு பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட அந்த சான்றோர் பெருமானாருக்கு இன்றைக்கு நான் வாழ்த்து சொல்வதில் பெருமை அடைகிறேன். பொன்பாண்டி மிச்சம் இருக்கும் மனிதர்கள், அருமையான தலைப்பு. நான் நேற்று கூட அவருடைய தொலைபேசியை பேசுகிற பொழுது வாழ்த்தினேன். நல்ல தலைப்பு வைத்திருக்கிறது, கவிதை நன்றாக இருப்பது ஒரு புறம் இருக்க நல்ல தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். மிச்சம் இருக்கும் மனிதர்கள் என்ற ஒரு கவிதை நூலை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். பொன்பாண்டி என்றால் தொண்டுக்கு பெயர் போனவர். யாருடைய விழாவாக இருந்தாலும் சரி, தமிழ் விழா இருந்தால் அங்கே அவரையும் நம்முடைய கவிஞர் பாலகிருஷ்ணனை பார்க்க முடியும். அழைக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களாக கிடைக்க மாட்டார். மிச்சம் இருக்கும் மனிதர்களில் அவரும் ஒருவர் என்பதை நான் பதிவு செய்வதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். அப்படிப்பட்டவர் நம்முடைய கவிஞர் கணேசன் அவர்கள். அவரும் தொண்டுக்கு முந்தி ஓடி வருகிற ஒரு தன்மை கொண்டவர். அப்படிப்பட்டவருடைய விழாவிலே இன்றைக்கு அத்தனை பேருடைய பெயர்களை சொல்வதற்கு நேர வாய்ப்பளிக்காத காரணத்தினால் புரட்சி கவிஞர் மன்றத்திலே புரட்சி கவிஞர், இது இலக்கிய மன்றம், நான் மனிதர்களை மட்டும் பேசிவிட்டு போவதை விட கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் இலக்கியம் பேசினால்தான் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நிலா இலக்கிய மன்றம் என்று ஒரே ஒரு அழைப்பில் நம்ம அத்தனை பேரும் நிலாவுக்கு அழைத்து போன கவிஞர் கணேசனை பாராட்டி இல்லையா, கனியிட ஏறிய சுளையும் புரட்சி கவிஞர் பாடல் தமிழை பற்றி சொல்லுகிறார். தமிழ் எவ்வளவு சுவையானது என்பதை புரட்சி கவிஞர் சொல்கிறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் அவர்கள் தமிழை வியந்து பாராட்டியதை நாமும் வழிமொழிந்து தமிழராக பிறந்ததற்கு வாழ்வதற்கு பெருமை கூறுவது சொல்லி வந்திருக்கும் அத்தனை பேரையும் தாழ்வுட்டு வணங்கி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலா இலக்கிய மன்றம் தாய் நிலாவையும் பிள்ளை நிலாவையும் ஒரு சேர அமர வைத்திருக்கிறது. வானத்து நிலாவையும் இங்கே தரையிறக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நிலா அது ஒன்றா இன்னொன்றா என்றால் அது வானத்தில் இருக்கிற போது ஒன்று, அது மண்ணுக்கு வருகிற போது பார்க்கும் திசையெல்லாம் அண்ணன் சொன்னது மாதிரி தரையில், தண்ணீரில், கண்களில், அத்தனை இடங்களிலும் நிலாவாகவே தெரியும். 11வது ஆண்டு நிலா இன்றைக்கு நம்மை எல்லாம் இணைத்திருக்கிறது. மதுரையே வெறிச்சோடி கிடக்கிறது. எல்லோரும் நேற்றைய தினத்தில் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி என்று கூட்டமாக கூடியது. இன்றைக்கு வாராறு அழகர் வாராறு என்று அவர் பின்னாடி கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் நிலா இலக்கிய மன்றத்திற்கு பாராட்டு செய்கின்ற கூட்டமாக அமர்ந்திருக்கிறது தான் இது ஒரு வெற்றி விழாவாக பார்க்கிறோம். இத்தனை மதுரை மக்களே வெறிச்சோடி கிடக்கிற இடத்தில் எல்லாரும் இருக்கிற போது கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது கூட கடினமாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலுமே வெற்றிடமாக இருக்கிறது. கடை அப்படியே இருக்கிறது, எல்லா இடமும் பூட்டி இருக்கு. ஆனால் இந்த இடத்தில் மட்டும் அதை நிலாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். பெரியார் அரங்கம் என்ற அரங்கத்திற்கு பெயர். ஆனால் சிவாலயத்தினுடைய பள்ளியினுடைய நடன அந்த குழுவினர் எல்லாம் இதை ஒரு சிவாலயமாக மாற்றினார்கள். பெரியார் அரங்கம் சிவாலயமாக மாறி இருக்கிறது. நான் நினைச்சேன், பல்லாக்கு குதிரையிலே ஒரு மீனாட்சி வந்தாங்க, இந்த மேடையிலே 10 மீனாட்சி ஆடி இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் இவ்வளவு கூட்டமா? அது மட்டும் இல்ல, அழகரு ஒரு அழகரை பார்க்க மதுரையே போயிருக்கு. இங்க 2 அழகரை பார்க்கறதுக்காக ஒரு அழகரு கவிஞர் ரவி, இன்னொரு அழகரு கவிஞர் பொன்பாண்டி, 2 பேருக்குமான பாராட்டு விழா. யாருடைய தலைமையில்? நம்முடைய அண்ணன் அருமைக்குரிய வரதராசன் அவர்களுடைய தலைமையில். அது மாதிரி முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் கவிஞர் செல்லா. அது மாதிரி கவிஞர் கோ அவர் ஒரு காவல்துறையுடைய உயர் அதிகாரியாக இருந்தவர், உதவி ஆணையராக இருந்தவர். அவர் இருக்கிற போதெல்லாம், பயணப்படுகிற போதெல்லாம் ஒரு இலக்கியவாதியாக பயணப்பட்டார். ஒரு காக்கி சட்டையில் ஒரு கவிதை சட்டையை போட்டவர் தான் மணிவண்ணனாக இருந்து கொண்டிருக்கிறார். கவிதை சட்டையை உடுத்தியவர். அதனால்தான் ஒரு மென்மை அவருக்குள் இருந்தது. ஓய்வு பெற்ற பிறகு கூட இலக்கிய விழாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கவிக்குயில் கணேசன் அவர்கள் நம்மை இணைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மிகப்பெரிய புலமை பெற்றவரா, மிகப்பெரிய கவிதையினுடைய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரா,
அது இல்லை. ஆனால் இலக்கியத்தினுடைய மென்மையும் இதயமும் நம்முடைய கவிக்குயில் கணேசனிடத்தில் துடித்துக் கொண்டு இருக்கிற காரணத்தால் அதனால்தான் இணைச்சிருக்கிறார். இங்கே நிறைய கவிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நம்முடைய அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்வதென்றால் அத்தனை பேருமே சிறப்புக்குரியவர்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய கவிதை வாசிக்கிறவங்க இத்தனை பேருக்குமான ஒரு இணைப்பை உருவாக்கி இந்த மாலையை எல்லாருடைய கழுத்திலும் சூட்டி நிலவு என்பது நீங்கள் தான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நிலாவினுடைய இந்த நிகழ்வை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு மீனாட்சியினுடைய பிரம்மாண்டமும் அழகருடைய பிரம்மாண்டமும் இணையான ஒரு பிரம்மாண்டத்தை நிலா இலக்கிய மன்றம் மதுரையில் இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியுமே நடத்தியிருக்க மாட்டாங்க. எந்த நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கோம், ஏன்னா ஆளே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் நிலா இலக்கிய மன்றம் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லுகிற போது இது இலக்கிய கூட்டம். இலக்கிய கூட்டத்திற்கு ஆன்மீகத்திற்கு எவ்வளவு ஆற்றலும் வலிமையும் இருக்கிறதோ அதே ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு என்பதை சொல்லுவதற்கான கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. நக்கீரர் பரம்பரையை போல இருக்கிறது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற திருவிளையாடல் மதுரையில் நடக்கிறது என்று சொன்னால், எத்தனை கூட்டங்கள் ஆண்டவன் பின்னால் நடந்தாலும் கூட மனிதன் என்பவனும் அதற்கு இணையானவன் இறைவனுடைய படைப்பாக கருதினாலும் சமக்கு சமமாக நிற்கின்ற இடம் மதுரை மட்டும்தான். அப்படித்தான் இன்றைக்கு எல்லா திருவிழாவும் ஆண்டவன் பேரால் நடந்தாலும் இலக்கியத்தின் பேரால் நிலா இலக்கிய மன்றம் மதுரையில் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணில் நடத்தக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்முடைய கணேசன் கவிக்குயில் கணேசனுடைய நிகழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் அரிதிலும் அரிது. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது அரிது. இன்றைக்கு இந்த பிள்ளை நிலாவுகளை பெற்ற தாய் நிலாவாக இருக்கிறவர்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா. பெண்கள் பொதுவாக தன்னை ஒரு தெய்வீக சொருபமாக நினைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அரங்கத்தில் இன்றைக்கு நாம் நிலா என்ற பெயரில், நிலா என்பதை நிலா என்று நான் வாசித்து பார்த்தேன். இல்லை இடையில் போட்டால் நீ இல்லா நிலா, அதை விரைந்து வாசித்தால் நிலா என்று வந்து விடுகிறது. நிலா என்பதை சொல்லுகிற போது கொஞ்சம் நிறுத்தி சொன்னால் அது நிலா என்று வந்து விடுகிறது. அதை வாசிக்கிற போது கூட அதனுடைய அர்த்தம் இருப்பதாக புறப்படுகிறது.